வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. நடிகர் விஜயை பார்க்க திரண்ட ஒரு கூட்டம் ரசிகர்கள் 40 பேர் செத்து போயிட்டாங்க. என்னங்க செய்ய, இதுக்கு மேல விஜய் மீது எப்படி பழி போட முடியும்? ரசிகர்கள் ஆவல்ல வந்து செத்து போயிட்டாங்க. இல்லைன்னா போலீஸ் ஒழுங்கா கட்டுப்படுத்தல. கவர்மெண்ட் தான் இது பண்ணியிருக்கணும். விஜய்க்கு ரசிகர்கள் வருவாங்களாம். ஆனா கவர்மெண்ட்டும் போலீஸ் தான் அதை கட்டுப்படுத்தணும். இது விஜய் மீது ஒன்றும் இல்லைன்னு. விஜய் 9 மணி நேரமா லேட்டா வந்தது குற்றம் கிடையாது. 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வேணும்னே 9 மணி 9 மணி நேரமா 2 மணி வரையும் அவங்கள நிக்க வச்சு, வெயில நிக்க வச்சு, பச்சை குழந்தைகளை நிக்க வச்சு, தன்னை பார்க்க குழந்தைங்க வருவாங்க, பெண்கள் வருவாங்க, சின்ன குழந்தைங்க வருவாங்க, வெயில நின்று சாகட்டுங்கிற அளவுக்கு எந்த கவலையும் இல்லாம நல்லா ஏசியா ஜாலியா பஸ்ல அவங்கள நிக்க வச்சுட்டு வந்தாரு. அது தப்பு கிடையாது. அந்த 9 மணி நேரம் லேட் ஆனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எந்த ரீசனும் கிடையாது. அவர் தாமதமா வராம இருந்திருந்தா இத்தனை உயிர்பலி வந்திருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா 11, 12 மணிக்கு மேல கரூர்ல அந்த வேலை பார்த்து திரும்புகிற தொழிலாளர்களுடைய கூட்டம் அதிகமாயிருச்சு. 8லேருந்து 10 மணிக்கு அப்புறம் புதுசா வேடிக்கை பார்க்குற கூட்டம் அதிகமாயிருச்சு. மதியம் 1 மணிக்கு அப்புறம் புதுசா வரவன் வந்துட்டான். இதுல மதியம் இவர் 8:45க்கு வருவாருன்னு நைட்டு 2 மணி 1 மணிலேருந்து அங்க படுத்திருந்தவன் அடுத்த நாள் மதியம் 2 மணி வரை நின்னதுனால 13 மணி நேரத்துல டீஹைட்ரேஷன் ஆகி நீரேற்றம் ஆகி பெண்கள் பாத்ரூம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி குடிக்காம இருந்திருப்பாங்க. அப்ப நீர்ச்சத்து குறைஞ்சு 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 விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே 80% நடைபெற மாதிரி ஆயிட்டான், செத்து போயிட்டான். இந்த நிலையில அவன் எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போகும்போது செத்து போனது எல்லாம் சேர்த்து 40 பேர். இதுல 6 குழந்தைங்க. அதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஸோ இதுக்கு விஜய்க்கு பொறுப்பு கிடையாது. விஜய் போலீஸ் தான் பொறுப்பு. இதுக்கு இது பண்ணியிருக்கணும். அவர் அப்படிதான் ராஜா, அவர் மன்னர் மாதிரி, அவர் பண்ணையார் மாதிரி அப்படி லேட்டாக தான் வருவார். காத்திருக்கிற குடியானவர்கள், ஏழைகள், பண்ணை ஏழை கூலிகள் அப்படி நின்று பார்த்துட்டு போகணும். அந்த கூலிகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை தமிழக அரசின் வேலைன்னு விஜய் ரசிகர்கள், தாவேக ஆதரவாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் அரசியல்வாதிகளோட நான் ஒப்பிடலை. ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மீட்டிங் நடத்தினார். அவர் எப்படி திரும்ப மீட்டிங் நடத்துவார்? மீட்டிங் நடத்தி முடிச்சோடனே அவர் என்ன சொல்லுவார், இங்கே பாருங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணும், வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாது, என் மனசு முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு, ஸ்பீடாக போகாதீங்க, நீங்கள் வீடு போய் சேர்ற வரையும் என் மனசு முழுக்க உங்கள் மேலே, எல்லோரும் பத்திரமா போய் சேர்ந்துட்டோன்னு காலையில் ஃபோன் பண்ணாதான் எனக்கு திருப்தி, ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, பிரச்சனை ஆயிடக்கூடாது. விஜயகாந்த் மாநாட்டுக்கு விஜயகாந்தை பார்க்க வந்துட்டு திரும்பி போன ரசிகர்கள் செத்து போயிட்டான், தொண்டர்கள் அடிபட்டுருச்சு, 3 பேர் கவலைக்கிடம், இந்த மாதிரி செய்தியில் வந்துடக்கூடாது, தயவு செய்து செஞ்சிடாதீங்க, இப்படி பேசுவாருங்க விஜயகாந்த். விஜய்கிட்ட என்னைக்காவது அப்படி ஒரு பேச்சு இருக்கா? அந்த கன்சர்ன் இருக்கா? தன்னுடைய தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் மாதிரி விஜயகாந்த் ரசிகர்கள் கேவலமாக நடந்துக்க மாட்டான். விஜய் ரசிகர்கள் மாதிரி தற்குறியாகவும் அனில் குஞ்சாவும் அறவைக்காடாவும் பைத்தியக்கார மாதிரி இருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்பான். இருந்தாலும் அந்த தொண்டர்களை கூட விஜயகாந்த் கண்டிச்சு, ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன்டா இறங்கு, நீ முதல்ல பிள்ளாட்டி நான் இறங்கி வரவா கேட்பாருங்க விஜயகாந்த். இப்படி இறங்குறியா நான் வரவா அப்படிங்குவார். டக்குன்னு கூப்பிட்டு வரான், இறங்கு, ஏய் பொம்பளையாள் பக்கம் அங்கே நிற்கிது, நீங்க எங்க நிற்க தள்ளு, பொம்பளையாளுக்கு வழி விடு, எங்களை தனியா விடு, தண்ணி வசதி கொடுத்துட்டியா, சாப்பிட்டீங்களா முதல் எல்லாரும், இப்படி கேட்கணும். இப்படி கேட்கறது தான் தலைவர். ஆனால் விஜய் என்னைக்காவது வந்த கூட்டம் நம்மளை பார்க்க இவ்வளோ நேரம் நிற்குதே சாப்பிட்டுச்சான்னு கேட்டிங்களா சார்? உங்களை பார்க்க 15 மணி நேரம் பால் குடிக்கிற குழந்தைய கொண்டு கூட்டி வந்திருக்க முட்டா ஜனங்க, அந்த ஜனங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க, சாரி எனக்காக இதுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க, கால் வலிக்க நிற்கிறீங்க, குழந்தைகளை கூட்டி வந்திருக்கீங்க, ஐயோ வெயில் அடிக்குது, இந்த வெயில கூட்டி வரையன்னு மேடையில் என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கியா? பேசுவீங்களா? நீங்கள் பேச மாட்டீங்க. அவன் கூட்டமாக அப்படி வந்து உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக நிற்கிறத பெருமையாகவும் பார்த்தியா எனக்கு கூட்டத்தைன்னு காமிக்கிறீங்க. உங்களுக்கு மேலே கூட்டம் விஜயகாந்துக்கு வந்துச்சு. அவர் ஒருபோதும் அந்த கூட்டத்தை தப்பா வழி நடத்தலை. ஒருபோதும் அந்த கூட்டத்தில் நமக்காக சாகணுமே, நமக்காக பசியோடு இருக்கணும், நமக்காக குழந்தைய வச்சுட்டு காவிக்கணும், இதை பார்த்து விஜயகாந்துக்கு வந்த மாஸ் அப்படின்னு 4 பேர் பேசணும்னு அந்த ஆள் நினைச்சதே இல்லை. எந்த காரணத்தை கொண்டு என் பிள்ளைகளுக்கு, என் தொண்டர்களுக்கு, என் ரசிகர்களுக்கு, என்னை நம்பி வந்த பெண்களுக்கு, சின்ன சின்ன சிறுமிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் தான் என் தலைவர். கத்துக்க. விஜயகாந்த் பெரிய இதுன்னு சொல்றீங்களே, விஜயகாந்தை பற்றி எங்கள் அண்ணன் விஜயகாந்த்னு, அந்த விஜயகாந்த் பேரை சொல்ல கூட உங்களுக்குலாம் தகுதி இருக்கா? தன்னை நம்பி வந்தவங்களை எப்படி வாழ வைக்கணும்னு நினைத்தவர் விஜயகாந்த். இன்னைக்கு 40 பேரை பழி கொடுத்துட்டு இருக்கீங்களே. நீங்க இன்னைக்கு இந்த பேரணி நடத்தலைன்னா வந்திருக்கவே மாட்டான் அத்தனை பேர். அவன் 40 பேர் இன்னைக்கு உயிரோடு அவன் வீட்டில் சமைச்சிட்டு இருந்திருப்பான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும், லீவில் குவார்டர் லீவில் பக்கத்து பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பிள்ளையெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ கேட்கவே மனசு பதறுது. இப்படி ஒரு சுற்றுப்பயணம், அரசியல் தெளிவில்லாத சுற்றுப்பயணம், என்ன அப்படி பேசி கிழிச்சிட்டிங்க? உன் மாநாட்டுக்கு வந்து புதுசாக அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்? ஒன்றும் கிடையாது. என்ன அங்கிள், என்ன ஆன்டி, இதை பேசுறதுக்கு அங்கிருந்து கேக்குதா பாப்போமா, இந்த என்னது இது, இது மாதிரி பேசுறதுக்கா? சிவாஜி கணேசன் அவரும் கட்சி நடத்தினார். அவருக்கும் பெரிய கூட்டம் வந்துச்சு. சிவாஜி கணேசன்
அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவலை வந்து ஒருத்தர் காலில் சொல்கிறாங்க மாநாட்டில், அவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இறங்கிட்டார். இருங்கப்பா நான் பேசலை. என்னன்னு கேட்டால் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு பார்க்க வந்த ஒருத்தருக்கு வந்து விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காராம். மேடையிலேருந்து இறங்கி ஆஸ்பத்திரி போய் பார்த்து என்னாச்சு ஏது, என்னப்பா பார்த்து வரக்கூடாதா, என்னப்பா நீங்கள், நான் அங்கே இருந்தாலும் என் இதயம் முழுக்க உங்கள்கிட்ட தானப்பா இருக்கும், என்னப்பா நீங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டாராம். தான் பேசிகிட்டு இருக்கும்போது தன்னை பார்க்க வந்த தொண்டர் ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனோட பேச்சை நிப்பாட்டிட்டு இறங்கினாருங்க. அவர் தாங்க தலைவர் சிவாஜி கணேசன். இந்த பண்பெல்லாம் உங்களுக்கு என்னைக்கு வரப்போகுது? நீங்க என்னன்னா தான் தொண்டன் தன்னை பார்க்க நிக்கட்டும், யூரின் போகாம, பாத்ரூம் போகாம, தண்ணி குடிக்காம உன்னை பார்க்க 13 மணி நேரம் அந்த குழந்தைகளும் பெண்களும் நின்று இருக்கு. 40 பேர் செத்து இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் மீட்டிங்ல இப்படி நடக்காது, விஜயகாந்த் மீட்டிங்ல இப்படி நடக்காது. ஏன்னா அவங்கள நேசிச்சாங்க, தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை என் பிள்ளைகளா நினைச்சாங்க. நம்ம பிள்ளைங்க பதறுனாங்க, என்னைய பார்க்க வந்து அவனுக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படி. நீங்க என்னன்னா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவன் மயக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறான், அப்ப கூட பேச்சு நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க, மைக்கு சத்தம் கேட்கல தலைவாங்கிறா, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எல்லாம் ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. உள்ளார்ந்து இதயபூர்வமா பேசுற வார்த்தைகள் எதுவும் கிடையாது. நண்பா நண்பிகள் மட்டும்தான் ஓன் ஸ்கிரிப்ட். மற்ற எல்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுனால அது மறந்துடக்கூடாதுக்காக அதை ஒப்பிச்சுட்டு போறீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திக்கிறக்கூடாது இல்லை, ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதங்க வாங்கல. அது மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுகிறான், பேச்சை நிப்பாட்டணும். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுகிறாங்க, வாட்டர் பாட்டில் கேட்குறாங்க, நீங்க அந்த இடத்த விட்டு நகரலாமா, அந்த இடத்த விட்டு நகரலாமா? உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டு கிளம்புப்பா இப்போ பிரச்சனையாகுது போலும் தப்பிச்சு ஓடுறீங்க. ஒன்னே பார்க்க வந்த கூட்டம் தானே மயக்கம் போட்டு விழுகுது, தண்ணி கேட்குது, பிரச்சனையாகுது, ஆம்புலன்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல நிற்கணுமா? வேகமா ஓடி போறீங்க. ஐயா 2 பேர் செத்துட்டான், 10 பேர் செத்துட்டான், 20 பேர் செத்துட்டான், ஸ்பீடை ஏத்துறா, மெட்ராஸ் போடுறா, ஊன்னு பனையூருக்கு வந்து படுத்துட்டீங்க. இப்போ பட்டினம் பக்கத்து வந்து படுத்துருக்கீங்க. இப்படியா விஜயகாந்த் கட்சி நடத்தினாரு? இப்படியா சிவாஜி கணேசன் கட்சி நடத்தினாரு? உங்களை மாதிரி ஆட்களை காமிக்கிறதுக்குன்னே வி சேகர்னு ஒரு இயக்குனர், குடும்ப இயக்குனர், உங்களுக்கு தெரியும், திருவள்ளூர் கலைக்கூடன்னு வச்சிருந்தார். நீங்களும் ஹீரோ தானே ஒரு படம் எடுத்தார். அதுல எப்படி இந்த சினிமா முகத்துல இந்த ரசிகர்கள் இவ்வளவு முட்டாள் ஆகுறாங்க அப்படிங்கிறது படம். இந்த சினிமாக்காரங்களே இவ்வளவு பெரிய கடவுளா பாக்குறீங்க, அவங்க 1ஆம் நம்பர் அயோக்கிய பயலுகன்னு சொல்லி சினிமாவே எடுத்திருக்காங்க. நீங்களும் ஹீரோ தான். அதுல நிழல்கள் ரவி தனக்காக ஒருத்தன் செத்து போயிடுவான், தனக்காக கொடி கம்பம் பேனர் கட்டி விழுந்து செத்து போயிடுவான். அவனை பார்க்க கூட வராம உள்ள உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான் நிகழ் ரவி. அவன் தான் ஹீரோ அந்த படத்துல, நிகழ் ரவி. அப்ப நிகழ் ரவி சொல்லுவாரு, அவன் செத்து போனா நான் அப்புறம் அவனால வந்து பார்க்க முடியும், விடு எனக்காக இப்படி உயிர் கொடுக்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கான் அப்படி தம் அடிச்சுட்டு நிகழ் ரவி நல்லா நடிச்சிருப்பாரு இந்த சீன்ல, அப்படி தண்ணி அடிப்பாப்ல. அது தெரியாம வெளியே ரசிகர்கள் தலைவா துக்கம் தாளாமா அழுகிறியா தலைவாங்குவாங்க. அது மாதிரி 41 பேர் செத்துருக்காரு, இந்நேரம் பனையூர்ல போய் ஜாலியா உட்காந்துருக்காரு. 41 பேர். விஜயகாந்த் மாதிரி ஒரு தலைமை தான் தொண்டர்கள் 41 பேர் செத்துருந்தா உள்ள உட்காந்துருப்பாராங்க. விஜயகாந்த் வேட்டியை மறிச்சு கட்டிட்டு வந்து நின்று கதறி இருப்பாப்ல. யார் காரணம், என்ன காரணம், ஏன் கூட்டமா, என்ன நடந்துச்சு, எவன்டா இதுக்கு பொறுப்பு போட்டு அந்த இடத்துல அடிச்சிருப்பாருங்க விஜயகாந்த் கேரக்டர். சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய மரணத்தின் போது வண்டியை விட்டு இறங்கி ஏதோ ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி மாதிரி ஒரு கடைநிலை ஒரு ஆள் மாதிரி சிவாஜியை பார்க்க வந்த கடைசி தொண்டர் மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டி துண்டு எடுத்து விரட்டுறாருங்க. போ கூட்டம் கூடாத போ, ஐயாவோட ஊரில் போதுல போ அப்படிங்கிறாரு. ஒரு அக்மார்க் மதுரைக்காரருங்க அவரு, கோடீஸ்வரன் தான், ஆனா தன்னுடைய இயல்பு தன்மையை என்னைக்கு மாத்திக்கிறதே இல்லை. கையில கட்டிட்டு இறங்கி இது பண்றாரு. இப்படி ஒரு மனுஷன் கட்சி நடத்தினாரு, தான் தொண்டர்களை ஒருங்கிணைச்சார். இன்னைக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டு இவங்கிற மாதிரி ஆட்கள் எவ்வளவு ஒரு பண்ணையார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. யாருக்கு பிரச்சனைனாலும் வேட்டியை கட்டி இறங்கினார் விஜயகாந்த். தான் தொண்டனுக்கு பிரச்சனைனா உயிரியே கொடுத்துருவாரு. அப்படிதான் சிவாஜி கணேசன். இப்படி இருந்தாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல இல்ல. ரஜினிகாந்த் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு, என்னுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து எப்படியாவது இமயமலைக்கு போயிடுவேன். காரணம் என்னன்னா ரசிகர்கள் என்னை பார்க்க என் வீட்டுக்கு வருவாங்க, எல்லா ஊர்லேருந்து ரயில் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி லாரி ஏறி பஸ்ஸில் ஏறி வருவாங்க. ஒரே நாளில் டிசம்பர் 11 இரவு மட்டும் அவ்வளோ வரும். மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், அரியலூர்னு ரோடே பிளாக் ஆகி ரஜினி வீட்டுக்கு வரும். டிராஃபிக் ஆகும், பிரச்சனையாகும், ஏதாவது ஆயிரும். இதே மாதிரி தான் ஒரு முறை என்னை பார்த்துட்டு போன ரஜினி ரசிகர்கள் ஒரு 3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டு மனசு இதாயிடுச்சு. அன்னையிலிருந்து நான் பிறந்த நாளுக்கு ரசிகர்களை சந்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு வரையும் நான் ரசிகர்களை சந்திக்க மாட்டேன். ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு அறிவிச்சிட்டா போதும், என்ன நடக்கும், தமிழ்நாடு முழுக்க மெட்ராஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிருவான், டிராஃபிக் ஆயிரும். அப்போ இந்த பொறுப்பு இருக்கு பாருங்க. நாம கூட்டம் கூட்டம் என்ன ஆகுங்கிற பொறுப்பு இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு தொண்டன்கிற வேற, ரசிகன்கிற வேற. ரசிகங்கிறவன் வந்து சாகச மனநிலையில தான் இருப்பான், அவனுக்கு பொறுப்பெல்லாம் அது இருக்காது அவ்வளவா. அப்ப அதை புரிந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு, தயவு செய்து உங்க உயிர், உங்க குடும்பம், உங்க உடைமை, உங்க குழந்தை குட்டியெல்லாம் முக்கியம், அதை விட்டுட்டு என்னை நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்கு,
அப்போ ரஜினிகாந்த் அவர்களிடம் தன் ரசிகர்கள் தன்னால் செத்து விடக்கூடாது, தன்னால் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அக்கறை இருக்கு. விஜயகாந்த்கிட்ட என்னைய பார்க்க வந்தவங்க ஒருத்தருக்கு சின்ன கீரல் கூட வரக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கு. பேசி முடிச்சு 1/2 மணி நேரம் கெஞ்சுறாரு, போகாதீங்க போகாதீங்க, பார்த்து போங்க, ஸ்பீடாக போகாதீங்க. சிவாஜி கணேசன் தன்னை பார்க்க வந்த தொண்டர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் அடிபட்டா கூட பேச்சை நிப்பாட்டிட்டு போறாரு. உங்களை மாதிரி எவன் செத்தா என்னன்னு நம்ம பாட்டுக்கு ஸ்கிரிப்டை பேசி முடிச்சுட்டு போவோன்னு போகல. அப்ப விஜய் அவர்களை உங்களை நான் அரசியல்வாதிகளும் ஒப்பிட மாட்டேன். இந்த சினிமா நடிகர்கள் இவர்கள் யார்? இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எப்படி தான் தொண்டர்களை ரசிகர்களை நடத்தினாங்க? உங்களை மாதிரி இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா ஒரு அடிமை மாதிரி நடத்தல, பைத்தியக்காரங்களை மாதிரி நடத்தல. அவங்கள மனிதர்களா மதிச்சாங்க. என்னைய நேசிக்கிறவன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும், அப்படிதான் விஜயகாந்த் நினைச்சாரு, சிவாஜி நினைச்சாரு, ரஜினிகாந்த் நினைச்சாரு. நீங்க என்னன்னா, நான் எப்போ வேணாலும் வருவேன்டா, 8:45 வந்து நில்லுடா, நீ 8:45 நான் சொன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து நிப்பான் பாரு முட்டாப்பாய, நில்றா, நான் 2 மணிக்கு தான்டா வருவேன், 15 நேரம் எனக்காக ஆம்பளை பொம்பளை நில்லுங்கடா, பாத்ரூம் போகலன்னா என்ன, டாய்லெட் போகலன்னா என்ன, திங்கலன்னா என்ன, நின்று சாகுங்கடா, நான் ராஜாடா, நான் பண்ணையார், நான் வரும்போது தான் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு சொல்றது, ரசிக மனநிலை தப்பு இல்லை, எனக்கும் நடிகர்கள் பிடிக்கும், சினிமாவை ரசித்து பார்ப்பேன். இந்த பைத்தியக்காரத்தனம் வேணாம். ஒரு நடிகரை பார்க்க போய் 10 மணி நேரம் நிற்கிற இந்த கிறுக்குத்தனம் இதோட ஒழியட்டும். எந்த நடிகருக்கு, இனி வரப்போகிற நடிகராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நான் அவர் ஃபேன், இவர் ஃபேன், யார் ஃபேனாக வேணாலும் இருங்க, நடிங்க, ரசிங்க, கைத்தட்டுங்க, அதை சிலாகச்சு பேசுங்க, எழுதுங்க, 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. உங்களை ஜாலியாக வச்சுக்க தாங்க நடிகர்கள், உங்களை ஸ்டைன் பண்ணிக்க பேர் நடிகர் கிடையாது. இவர்களாம் நம்ம மூளையை வந்து அப்படி இறக்கி வச்சுட்டு அப்படி ரசிக்கணும். ரஜினி ஸ்டைல், கமல் நடிக்கிறாரா, விஜய் வர்றாரு, அஜித் வர்றாரு, அவ்வளோதான். அந்த அஜித்துக்கு போய் எதுக்கு நீ வேர்வையை இது பண்ற, அந்த விஜய்க்கு எதுக்கு பண்ற? ஏன் அஜித் எடுத்துக்கோங்க, என்ன மாதிரியான மனுஷன், என் ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக நான் என்னைக்கும் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாருங்க அஜித். அதாவது விஜய்க்கு அடிச்ச நெத்தி அடி அது. அப்படி ஒரு தலைவனை அஜித்தும் ஒரு நல்ல மனிதர் தான். ஏன்னா விஜயை விட பல மடங்கு ரசிகர்கள் இருக்கிறது அஜித்துக்கு தான். அந்த அஜித் தன்னுடைய நற்பணி மன்றத்தையோ தன் ரசிகர்களையோ ஒருபோதும் தப்பா பயன்படுத்தினதில்ல. என் கூட்டம் வா, நான் கூட்டம் கூட்டுறேன் வா, நான் அந்த ஊருக்கு வரேன், என்னை பார்க்கவான்னு சொல்லல. அப்படி சொல்ல ஆரம்பிச்சா நாடே, தமிழ்நாடே பயங்கரமான ரணகலமாயிரும். அப்படிலாம் செய்ய விரும்பலை. அவர் ஓப்பனாகவே சொன்னார், என் சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன். ஸோ விஜய் அவர்களே, உங்கள் போட்டி நடிகர் அஜித்திட்ட உள்ள பெருந்தன்மை, அந்த மனிதாபிமானம் உங்கள்கிட்ட இருக்கா? ரஜினிகிட்ட உள்ள அந்த அக்கறை உங்கள்கிட்ட இருக்கா? விஜயகாந்திடம் இருந்த அந்த மனிதாபிமான தன்மை, தியாகம், இறங்கி நான் ரசிகர்களுக்காக இறங்கி செய்கிற அந்த வேலை செய்கிற அந்த தன்மை, தொண்டுள்ள உங்கள்கிட்ட இருக்கா? இது எதுவுமே இல்லாத நீங்கள் எப்படி அரசியலுக்கு வரீங்க? இதைத்தான் வி சேகர் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி நீங்களாம் ஹீரோவா அப்படின்னு கேட்டு தான் வி சேகர் 40 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்திருக்கிறாரு. அதை விஜய் பார்க்குறாரோ இல்லையோ, விஜய் ரசிகர்களே தயவுசெய்து இந்த மாதிரியான படங்களை பாருங்க. இதுவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எவ்வளோ பெருந்தன்மையாகவும் தொண்டுள்ளத்தோடும் நல்லவங்களாகவும் ரசிகர்களை நேசித்தவர்களாகவும் இருந்திருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது போன்ற சினிமா குறித்த விழிப்புணர்வு நேர்காணல்கள், பார்வைகள், வித்தியாசமான பகுப்பாய்வுகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.